அன்பு பீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார் நம்ம பார்க்கிறோம் ஊடகங்கள்ல சமீபத்துல ஹிந்து டெரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதை ஏன் குறிப்பா இந்த மாதிரியான ஒரு டெரரிசத்துக்கு பின்னாடி ஒரு மதத்தை அடிப்படையாக அந்த வார்த்தை வருகிறது. தீவிரவாதி தீவிரவாதி தான். தீவிரவாதம் தீவிரவாதம் தான். அதை யார் செய்தாலும். அப்படி இருக்க ஏன் இந்த வார்த்தை குறிப்பிட்ட காலமாக ஊடகங்கள்ல வெளியாகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஊடகங்கள்ல வெளியாகுது அப்படின்னு சொல்றதை விட ஏஎன்ஐ பாட்காஸ்ட்ல திருமதி ஸ்மிதா பிரகாஷ் அவங்களோட சேர்ந்து திரு ஆர்விஎஸ் மணி அப்படிங்கிற முன்னாள் அரசாங்கத்துறை அதிகாரி, அவரு கரெக்டா எந்த இதுல இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல. உளவுத்துறை சம்திங் அந்த இடத்துல அந்த மாதிரிதான் இருந்திருக்காரு. அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அந்த பேட்டி. ஒவ்வொரு இந்தியனும் அந்த பேட்டியை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இந்தியாவுல எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது, எப்படியெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவை துண்டு துண்டாக மாற்ற முயற்சி செய்தது, எப்படி இந்த முஸ்லீம் இஸ்லாமிய அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவல்ல போய் நிக்குது, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்தியா மேல ஒரு ஆதிக்கம் செலுத்தியது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவரு அவ்வளவு விரிவா பேசியிருக்காரு. நீங்க 1.25 மணி நேரம் அப்படின்னா நீங்க அது ஒரு 10 துரந்தருக்கு சமம் அவர் பேசினது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடக்கு. அவர் தான் அந்த ஹிந்து டெரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி முன்னெடுத்தது அப்படிங்கிறத ரொம்ப விரிவா பேசியிருக்காரு. அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, இதற்கு முன்னாடியும் பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த பாட்காஸ்ட்ல ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அந்த பாட்காஸ்ட் நீங்க ஒரு தடவை இல்ல, 2 தடவை 3 தடவை பாத்தீங்கன்னாலும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடக்கு. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா அதை பார்க்கணும். சார், அவர் சொல்லியது போல காங்கிரஸ் உண்மையிலேயே அத நிறுவறதுக்கு முயற்சி செஞ்சாங்களா? ஆமாங்க, அது தெளிவா அது 26/11 அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது இந்த 26/11 அட்டாக்கே ஹிந்து டெரர், ஆர்எஸ்எஸ் தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் சிங் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் இத்தனைக்கும் அந்த அஜ்மல் கசாப் அப்படிங்கிறவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன். பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் இந்த தீவிரவாத அட்டாக்க பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் திக்விஜய் சிங் இந்த புத்தகத்தை எழுதி இது ஒரு ஹிந்து டெரர், ஹிந்து தீவிரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ இது ப்ரீ பிளான்ட். அதைத்தான் திரு ஆர்விஎஸ் மணி அவர்கள் அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. 26/11 ஒரு பிக்ஸ்டு மேட்ச். இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கும் நடந்த ஒரு பிக்ஸ்டு மேட்ச் தான் 26/11 அந்த தீவிரவாத தாக்குதல், தாஜ் ஹோட்டல் தீவிரவாத தாக்குதல், மும்பை தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதற்கு அவர் நிறைய ஆதாரங்களை கொடுக்கிறார். அந்த தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்க, எப்படி காங்கிரஸ் அரசாங்கம் அந்த நிலைமையை கையாண்டது, என்ன மாதிரி எல்லாம் இவங்க ஒரு முன்னேற்பாடோட இருந்தாங்க. அதாவது இத ஹிந்து தீவிரவாதம் அப்படிங்கிறத நிறுவனத்துக்காக இவங்க காங்கிரஸ் அரசாங்கமும் அந்த தீவிரவாதிகளும் எந்த அளவுக்கு முன்னேற்பாடா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அஜ்மல் கசாப் பேர்ல அவரு கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு தினேஷ் சௌத்ரி அப்படின்னு பச்சை குத்தி இருந்திருக்காரு. அந்த துக்காராம் மோம்ப்ளே அவர் மும்பையுடைய ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு கான்ஸ்டபிள். அவர் மட்டும் அப்துல் கசாப்ப உயிரோட பிடிக்கல அப்படின்னா இது இந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாங்க. 26/11 அப்படிங்கிறது ஹிந்து டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கமே அதை நிறுவி இருக்கும். ஏன் அதை செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஹிந்து டெரர் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, தீவிரவாதம் அப்படிங்கிறதுக்கு மதம் கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே தீவிரவாதிகள் அனைவருமே ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு சொல்றீங்க, சரி ஓகே. ஆனா பிடிபடுற தீவிரவாதிகள் அத்தனை பேருமே ஏன் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்போ அதற்கு கவுண்டரா என்ன பண்றாங்க? பாகிஸ்தான்ல இருந்து இங்க பிளான் பண்றாங்க. இப்போ இங்க குண்டு வெடிச்சாலோ இல்ல வேற ஏதாவது தீவிரவாத சம்பவங்கள் நடந்தாலோ உடனடியா இஸ்லாமியர்கள் மேலதான் ஒரு சந்தேகம் வருது. அவங்களையெல்லாம் சந்தேகமா பாக்குறாங்க. அப்போ இந்த டெரர் அட்டாக்கு
இந்துக்களும் வந்து தீவிரவாதம் செய்யறாங்க அப்படிங்கிறத உலகத்துக்கு முன்னாடி படம் போட்டு காட்டணும். அதுதான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய திட்டமா இருந்திருக்கு. அதுதான் வந்து 26/11 அட்டாக்கும் வந்து ஹிந்து டெரர் அப்படின்னு பிளான் பண்றாங்க. மாலேகான் பிளாஸ்ட் அதையும் வந்து இன்னி வரைக்கும் அதை வந்து ஹிந்து டெரர் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது அது அது வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அனுபவங்களை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையவே தொலைச்சிருக்காங்க. அதற்கு காரணம் இது வந்து ஒரு இந்து தீவிரவாதம் அப்படிங்கிறத இங்க நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி சஞ்சோதா எக்ஸ்பிரஸ் அந்த பிளாஸ்ட்லயும் வந்து இது வந்து ஹிந்து டெரர் தான் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட விஷயம். நீங்க ஒண்ணுமே இல்ல தீவிரவாதத்தை பத்தி நீங்க Facebookலயோ இல்ல வந்து இதுலயோ எழுதிருந்தீங்க அப்படின்னா உடனடியா வந்து நிறைய இஸ்லாமிய ஐடிக்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் தீவிரவாத அட்டாக்கை பத்தி போடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்துக்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாத்தையும் நீங்க வெரிஃபை கூட பண்ண முடியாது. அது வந்து டெம்ப்ளேட் மெசேஜ். எதை பத்தி ஏதாவது தீவிரவாதம் இஸ்லாமியர்களை பத்தி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஈவன் பாகிஸ்தான்ல நடந்தது, பாலஸ்தீனத்துல நடந்தது, இல்ல வேற எங்கேயாவது நடந்ததை பத்தி எழுதுனீங்கன்னா கூட இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல இந்துக்களும் தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இங்க அத்தனை ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் வச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் எப்படி நடத்தணும், தாக்குதலுக்கு அப்புறமா என்ன செய்யணும், அதற்கு பிறகு வந்து எப்படி இதை வந்து நெரேட்டிவா கொண்டு போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது திரு RVS மணி அவர்களுடைய பேட்டியை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். சார் தொடர்ந்து காங்கிரஸுக்கு இதனால என்ன ஆதாயம் கிடைக்க போகுது சார்? இந்த மாதிரி நிறுவறத முயற்சி செய்யறதுனால காங்கிரஸ்க்கும் இங்க இருக்கிற மக்கள் ஓட்டு போட போறாங்க. இவங்களோட ஓட்டு வேணும் அப்படிங்கும்போது காங்கிரஸ் ஏன் இதை செய்ய போறாங்க? ஒருவேளை காங்கிரஸ் தான் இதை செய்யறாங்கன்னு வேற யாராவது திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பரப்புறாங்களா? காங்கிரஸ் மேல பழி போடுறாங்களா? இல்லைங்க, இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுக்கு வந்து பிதாமகனே காங்கிரஸ் தானே. இந்த இஸ்லாமிய அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள எப்படி வந்தது, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கு, அதுதான் அவங்க பண்றது தானே. எதற்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து சிறுபான்மையினர்களுக்குத்தான் முன்னுரிமை, அவங்களுக்கு வந்து தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கறது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம், அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எல்லாத்தையுமே செஞ்சது யாரு? இதே காங்கிரஸ் தானே. இன்னைக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்தே மாதரம் பாடலை எல்லாருமே பாடணும்னு சொல்றாங்க அரசு விழாக்கள்ல. இன்னைக்கு அவங்க நோட்டிபிகேஷன் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய மாநில பாடலை பாடிக்கொள்ளலாம். 2வதாக வந்தே மாதரம் பாடணும், 3வதாக தேசிய கீதம் பாடணும். விழாவின் முடிவிலும், விழாவின் தொடக்கத்திலும், விழாவின் முடிவிலும். இதை இன்னைக்கு எதிர்க்கிறது யாரு? காங்கிரஸ் பிளஸ் இடதுசாரிகள். எதற்காக எதிர்க்கிறாங்க? ஏன்னா வந்தே மாதரம் பாடலை இஸ்லாமியர்கள் நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு துர்காதேவி வணங்குற மாதிரி லைன் வருது. நாங்க வந்து எங்களுடைய இறைவனுக்கு, ஏக இறைவனுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டை பாட மாட்டேன்னு சொல்றாங்க. சரி, அப்போ அவங்களுக்காக மீத்தம் இருக்கிற 90% இந்துக்களும் அந்த பாட்டை பாடக்கூடாதா? அப்ப பாடாம இருந்தா தான் அதற்கு பேர் செக்யூலரிசமா? இவங்க வந்து ஒரு 10% இருக்காங்க, இல்ல 15% இருக்காங்க அப்படின்னா அவங்க மற்ற இந்துக்களுக்காக இவங்க எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்துக்கள் எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மதச்சார்பின்மை அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் மதச்சார்பின்மை. எதுக்குங்க நாங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வந்து மதவாதி, சங்கி, RSS அடிமை, இல்ல RSS காரர், பாசிச பாஜக இப்படி எல்லாம் வந்து நம்மள இது பண்றாங்க. இன்னைக்கு வந்து வெளிப்படையா தமிழ்நாட்டிலே நடக்குதே. இன்னைக்கு டிபேட்ல, டிவி டிபேட்ல உட்கார்ந்து எப்படி நீங்க வந்தே மாதரம் பாட சொல்லலாம் அப்படின்னு வந்து இஸ்லாமியர்களுக்காக வாதாடுவது யாரு? இங்க இருக்கக்கூடிய திமுகவினர், இடதுசாரிகள். எதுக்கு இதை பண்றாங்க? அவங்க வந்து சொன்னாங்களா உங்ககிட்ட நாங்க வந்து வந்தே மாதரம் பாட மாட்டோம் அப்படின்னு? யாரோ எங்கேயோ சொன்னா அவங்க பாடுறனா பாடட்டும், பாடாட்டி போகட்டும். இங்க எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வந்தே மாதரம் பாட மாட்டோம் அப்படின்னு அவங்க எங்கேயோ சொன்னாங்களா? அப்ப இதெல்லாம் எதுக்காக நடக்குது? எதுக்காக இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்?
எல்லாமே ஓட்டுக்காக தானே. அப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், இந்துக்களை வந்து சாதி ரீதியா பிரிக்கணும். அதனாலதான் வந்து ராகுல் காந்தி எப்ப பாரு ஜாதி 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 ஜாதின்னு எங்க போனாலும் ஜாதியை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இந்துக்களை வந்து பிரிக்கணும். பாருங்க, தலித்துக்கு வந்து ஒண்ணும் கிடைக்கல, ஓபிசிக்கு வந்து ஒண்ணும் கிடைக்கல, பிராமணர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இங்க பண்ற திமுக பண்ற அரசியல் இன்னைக்கு ராகுல் பண்ணிட்டு இருக்காருங்க. எதுக்கு பண்றாரு? ஏன்னா அவங்களுக்கு பதவி வெறி, அதிகார வெறி, அங்க வரணும், காசு எல்லாமே இருக்குல்ல. சார், குதிரை பேரம் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்குல தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் அந்த வழக்குல நேரில் ஆஜராக சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சமன் அனுப்பியிருந்தாங்க. அவர் இது வரைக்கும் ஆஜராகல. ஆனா ஒரு லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் ஆஜரானா நீங்க என்ன வேற வழக்குல கைது செய்யக்கூடாதுன்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்றமே அவருக்கு தான் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. மேபி இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் விஷயமா இருந்தா கூட, அப்படி யாராவது சொன்னா கூட, உச்ச நீதிமன்றமாகட்டும், உயர் நீதிமன்றமாகட்டும், செஷன்ஸ் கோர்ட் ஆகட்டும், இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இல்ல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகட்டும், தமிழ்நாடு காவல்துறை ஆகட்டும், யாராலையும் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியலையே. எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவங்க மேல வழக்கு நடத்த முடியல, அவங்கள விசாரிக்க முடியல, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியல, ஒரு நாள் தூக்கி ஜெயில வைக்க கூட முடியல. ஆனா அப்ப இந்த சட்டம்லாம் வந்து யாருக்காக வேலை செய்யுது? என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்போ? மற்ற யாரோ ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா நைட்டோட நைட்டா தூக்கி உள்ள வச்சு அவங்கள 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்க விடாம பண்ணி அவங்கள அதுக்கப்புறம் குண்டர் சட்டத்துல அடைச்சு இத்தனையும் பண்ற காவல்துறை, இதற்கு துணை போகிற நீதிமன்றம் தான் அதுக்கெல்லாம் ஆணை போடுறாங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து ஆளானவரை வந்து கைது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க, நிபந்தனை ஜாமீன். நீங்க போலீஸ்க்கு விசாரணைக்கு ஆளா கூப்பிட்ட போது போகணும் அப்படின்னு சொல்லிட்டா ஜாமீனே கொடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அதை மதிக்கவே இல்லையே. அவருடைய தம்பி அசோக் 1.5 வருஷம் இடியால கண்டுபிடிக்க முடியல, தமிழக காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல, சிபிஐயால கண்டுபிடிக்க முடியல, எங்க இருந்தாருன்னு இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காங்களா? இல்ல செந்தில் பாலாஜி கிட்ட இது வரைக்கும் யாராவது அந்த கேள்வியாவது கேட்டிருக்காங்களா? எங்க சார் உங்க தம்பி அப்படின்னு? எப்படி சார் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்காக வந்து உண்மையை மூடி மறைப்பீங்க, ஒருத்தருக்காக வேலை பார்ப்பீங்களா? அப்படி என்ன செந்தில் பாலாஜி என்ன கடவுளா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து நீதி கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பாருங்க, நீங்களே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாகர்கோவில்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவரை விசாரணை கூட்டிட்டு போயிட்டு அடிச்சே கொண்டிருக்காங்க. 3 ஜெயிலர்கள் காவலர்கள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. யாருக்காக இங்க நீதி வேலை செய்யுது? யாருக்காக சட்டம் இருக்கு? செந்தில் பாலாஜியாக இருந்தால், திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தால் சட்டம் வளைந்து கொடுக்கும், சட்டம் அவர்களுக்காக வேலை செய்யும், ஓவர் டைம் வேலை பார்க்கும், நடுராத்திரி ஆனாலும் கேஸ் எடுத்து அவங்களுக்காக நீதிபதிகள் வந்து வேலை செய்வாங்க, வக்கீல்கள் வேலை செய்வாங்க. ஆனா சாதாரண பொதுமக்கள், எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பொதுமக்கள் அவங்க வந்து சாக வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து இது வந்து தாவேக அரசாங்கத்து மேலேயோ இல்ல வந்து மத்திய அரசாங்கத்து மேலேயோ இதெல்லாம் இதுவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் யாரா இருந்தாலும் என்னுடைய மனநிலையில தான் பேசுவாங்க, அப்படிதான் யோசிப்பாங்க. என்னையா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, இவங்களை போலீஸால விசாரிக்க கூட முடியல, ஆனா அங்க ஒருத்தர் செத்து கிடக்குறான், என்ன நியாயம்? ஒரு புறம் அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் அவருக்கும் மத்திய அரசு ஏன் ஏன் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல நீங்க பயணம் செய்யல அப்படின்னு கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, சொந்த பாஸ்போர்ட்ல பயணம் செய்ததற்காக. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சொந்த பாஸ்போர்ட்ல தானே சார் போயிருக்காங்க, அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ளலாமே. அரசு நிகழ்ச்சியாக போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போக வேண்டியது கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது முழுசா தெரியல. உண்மையிலேயே வந்து அவங்க தமிழ்நாடு அரசு சார்புல அல்லது வந்து மத்திய அரசாங்கம் சார்புல அங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க, அங்க ஏதாவது வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து அவங்களுக்கு அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து தேவையா இருக்கும். ஏன்னா அங்க வந்து அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு.
சோ அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கா, அங்க உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு கருத்து சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவகங்கை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு மற்றொரு மாணவனால ஒரு கத்தி குத்து வந்து நடந்திருக்கு பள்ளிக்குள்ளேயே. சக மாணவனே கத்தி குத்து நடத்தியிருக்காரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பள்ளிகள்ல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு. நீங்க சொன்னது அரசு பள்ளியா? திராவிடர், ஆதி திராவிடர் நல அரசு பள்ளி. அரசு பள்ளியில மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஏன் இதெல்லாம் தனியார் பள்ளியில நடக்கிறது இல்ல? தனியார் பள்ளியில மட்டும் எப்படி மாணவர்கள் வந்து எந்த விதமான வன்முறை மனநிலைக்கும் போகாம அவங்க மட்டும் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன் அந்த ஒரு மனநிலை, ஏன் அப்படியான ஒரு சூழ்நிலை அரசு பள்ளியில இல்ல? இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்கள் அனைத்துமே அரசு பள்ளியில நடந்ததுதான். சாதிய தாக்குதல்களாகட்டும், இல்ல வந்து இதுல வகுப்பறையிலேயே வந்து குத்தி கொலை செய்தவனாகட்டும், இல்ல பள்ளி மாணவன வெளியில போயிட்டு 2 பேரும் சண்டை போட்டு வந்து கொலை செஞ்சவங்களாகட்டும், எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள். அப்ப அந்த அரசு பள்ளியில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையே இங்க யாருமே அட்ரஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க திமுக ஆட்சியிலேயே. அவரு அவர் தலைமையில குழுவை அமைத்து அவரும் வந்து 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையும் வெளியில வந்து அதுல என்ன போட்டிருந்தாரு அவரு? கையில கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில வந்து குங்குமம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து மாணவனை வந்து வன்முறையில் தூண்டுதா? அப்ப பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியல. அப்புறம் எப்படி நீங்க வந்து இதெல்லாம் தடுப்பீங்க? ரொம்ப சிம்பிளான கேள்வி இல்ல. காசு கொடுத்து ஒரு மாணவன் வந்து பெற்றோர்கள் வந்து தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன வந்து இதுவா? காசு கொட்டி கிடக்கா? நகை அடமானம் வச்சு, இல்ல வட்டிக்கு கடன் வாங்கி ஃபீஸ கட்டி அவங்க படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அங்க தரமா இருக்கும். அங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஏன் அந்த சூழ்நிலையை உங்களால அரசு பள்ளியில ஏற்படுத்த முடியல? திமுக ஆட்சியிலையும் பண்ணல. எல்லாம் சூப்பரா இருக்கு. நாங்க தான் பெஸ்ட். நாங்க தான் நம்பர் 1. இந்தியாவிலேயே எங்களை பார்த்து தான் வந்து கத்துக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில என்ன என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் அதை வந்து நீங்க ஒரு 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 இஷ்யூவாவே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா உடனே எல்லாரும் பக்கம் பக்கமா பேசுவாங்க, பக்கம் பக்கமா எழுதுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், காணாம போயிடுவாங்க. அடுத்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. இப்ப இதற்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா அரசு பள்ளியில கூடுதல் கண்காணிப்பு வேணும். அங்க வந்து என்ன பிரச்சனை, உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நோக்கி அரசாங்கம் நகரணும். அதற்கான மனது புதிய அரசுக்காவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க செஞ்சாங்கன்னா நல்லது.